ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமಚ್युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यस्य गोभिः प्रकाशाभिराविद्यं निहतं तमः वाழிपरकालन् वाழிकलिकன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தோடு 84 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4-5 குலா நெடுந்தாண்டகம் 7 கூற்றிருக்கை ஒன்றும் சிறிய மடற்பாட்டு 38 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழிற்குறையில் வருகலியாய் இறங்கினியே. கார்த்திகை மாசம் ரோகிணி நட்சத்திரம் திருப்பானாழ்வார் திருநட்சத்திரமானபடினாலே அவரை பற்றிய பாசுரம் இப்பொழுது. உலகரிய மலி புகழ் கார்த்திகை மாதத்தில் உரோகிணி நாள் உளந்தை வளம்பதியில் தோன்றி தலமளந்த தென்னரங்கற்பால் உலோக சாரங்க மாமுனி தோள் தனிலே வந்து பலமறையின் பொருளாப்பான் பெருமாளே நீ பாதாதி கேசமதாய் பாடித் தந்தா சொனமலனாதி பிரான் 10 பாட்டும் சோராமலனக்கருள் செய் துலங்கனியே. கார்த்திகையில் கார்த்திகை திருமங்கை ஆழ்வார், ரோஹிணி திருப்பான் ஆழ்வார், 2 திருநட்சத்திரமே பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். இருந்தா கூட 2 வரபடினால அதுல நாம இன்னைக்கும் நாம அனுசந்தானம் பண்றோம். இப்பொழுது திருநெடுந்தாண்டகத்திலே திவ்ய தேச அனுபவம் அப்படிங்கிறது 6வது பாசுரத்திலேருந்து ஆரம்பம். பகவானை அனுபவிக்கும் போது விபவாவதாரத்திலே ராமகிருஷ்ணாதி அவதாரங்கத்திலே அனுபவிக்கிற மாதிரி திவ்ய தேசத்தையும் அனுபவிப்பார்கள் ஆச்சாரியர்கள். அப்படி சொல்லக்கூடாது, திவ்ய தேசத்தை அனுபவிக்கிற மாதிரி விபவத்தையும் அனுபவிப்பார்கள். அர்ச்சையில் அனுபவிக்கிற மாதிரி விபவத்தையும் அனுபவிப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம். அதுல விபவாவதாரங்கள் பெருமாள் எதுக்காக எடுக்கிறான் அப்படின்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாயிச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு சொல்லி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா வேதத்துல சொன்ன அர்த்தங்களை எல்லாம் எம்பெருமான் நமக்கு சரியா கிடைக்கணுங்கிறதுக்கு தான் இந்த விபவாவதாரங்கள்லாம் எடுத்திருக்கான். வேதத்துல சொன்ன அர்த்தங்களை எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறான் எம்பெருமான். மத்ஸ்யாவதாரமே வேதங்களை மீட்டு கொடுப்பதற்கு தான் மத்ஸ்யாவதாரம். கூர்மாவதாரத்துல பிராட்டியாருடைய வைபவம் கிரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியோ அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படி ஸ்ரீயப்பதியாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். வராகாவதாரத்துல சவராகோ ரூபம் கிருத்தோ பன்யமஜ்ஜது சபிருத்திவி மதார்ச்சது அப்படின்னா வேதமானது வராகாவதார பெருமானானவன் பூமியை எடுத்து கொடுத்தான் அப்படின்லாம் சொல்றது. ஆக பல அர்த்தங்கள் வேதத்திலே சொன்ன அர்த்தங்கள், எம்பெருமான் தான் பூமிக்கு உரிமையானங்கிற அர்த்தங்கள், இதெல்லாம் அவதாரங்கள்ல நமக்கு புரியும். ஆனால் அதே சமயம் நமக்கு வேறொரு கஷ்டம் ஒண்ணு இருக்கும். என்னதான் ராமா அவதாரம் கிருஷ்ணா அவதாரம் இதெல்லாம் எம்பெருமான் பல லீலைகள்லாம் செய்யறான், நமக்கு புரிஞ்சதோ புரியலையோ, ஆனால் அந்தந்த அவதாரங்களை நாம் சேவிக்கும்படியாக நாம இல்லை. அவதாரங்கள்லாம் முடிஞ்சு போச்சே, இப்ப இல்லையே அப்படின்னா அந்த நம்மளுடைய குறை தீர்ப்பதற்காக அர்ச்சாவதாரத்துல பெருமாள் வரான்.
அதே ராம ரூபத்துல அதே ஸ்ரீ கிருஷ்ண ரூபத்துல அர்ச்சாவதாரத்துல பெருமாள் இருந்து அந்த வைபவங்களை எல்லாமும் நமக்கு காமிக்கிறான், அனுகிரகங்களையும் நமக்கு பண்ணி கொண்டிருக்கிறான். ராமாவதார காலத்துல இருந்தா ஸ்ரீராமனுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கும். இல்லையே அப்படின்னு குறை இல்லாமல் பெருமாள் ஸ்ரீராமன் பல திவ்ய தேசங்கள்ல சேவை சாதிக்கிறான். அது மாதிரி பெருமாள் ஸ்ரீ கண்ணனும் பல திவ்ய தேசங்கள்ல சேவை சாதிக்கிறான். அதுல அவனுடைய காருண்யம், அவனுடைய சேவை கிடைக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அந்த வேதத்திலே சொன்ன அர்த்தங்கள்லாம் நமக்கு நேர புரியும். ஏன்னா கோவர்தன கிரிதாரியான கிருஷ்ணன் அப்படின்னா அவனை நாம சேவிச்சோம்னா அப்ப அந்த வைபவம் ஓரளவு புரியும் இல்லையோ. அந்த மாதிரியாக பார்த்தோமானால் எம்பெருமான் திருவிக்கிரமாவதாரம் எடுத்தான். ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். ஒரு உதாரணமா சொல்லணும்னா பாண்டவ தூத பெருமாள் இருக்கார், பார்த்தசாரதி பெருமாள் இருக்கார். இல்ல கிருஷ்ணாவதாரத்துல எம்பெருமான் நடத்தின வைபவங்களை எல்லாம் காமிக்கிறதுக்கு பெருமாள் அங்கங்க எழுந்தருளி இருக்கார் இல்லையா. பாண்டவ தூத பெருமாள் பாண்டவர்களுக்காக தூத்து போனான் அப்படின்னும் போது அது கிருஷ்ணனுடைய ஒரு தனி வைபவம். இது வைபவங்கிறதே நிறைய பேருக்கு புரியாது சாதாரணமானவாளுக்கு. ஏன்னா தூத்து போறதுவே ஒரு பெருமையா. கிருஷ்ணன் ராஜாவாக இருக்கக்கூடியவன், துவாரகாதீசனாக இருக்கக்கூடியவன் தூது நடந்தான் அப்படிங்கிறது ஒரு பெருமையா, தேரோட்டினான் அப்படிங்கிறது ஒரு பெருமையா. ராஜாவுக்கு போய் இதெல்லாம் ஒண்ணு பெருமை இல்லையே அப்படின்னு தோணும். இப்போ வடதேசத்துல ஒரு பௌராணிகர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் இதெல்லாம் சொல்லவே மாட்டாராம். அதான் பௌராணிகர்னா புராண கதைகள்லாம் சொல்லணும் இல்லையோ. அந்த காலத்துல இந்த புராண கதைகள்லாம் சொல்றவர்கள் சில பேர் தான் இருப்பா. இப்ப மாதிரி கிடையாது. அதாவது இப்ப எல்லாராத்துலயும் ஸ்ரீமத் ராமாயணம் புஸ்தகம் இருக்கு, மகாபாரதம் புஸ்தகம் இருக்கு. முன்காலத்துல அப்படி கிடையாது. ஓலையில இருக்கும். அந்த ஓலையில எழுதி கஷ்டப்பட்டுதான் எழுதணும். ஓலையில காப்பியெல்லாம் எடுக்க முடியாது இல்லையா. கஷ்டப்பட்டு ஓலையில எழுதி ஒரு கிராமத்துல யாராவது ஒருத்தர் வச்சுட்டு இருப்பார். அவர் தான் பௌராணிகர். அவர் தான் அந்த கிராமத்துல எல்லாருக்கும் அந்த கதைகளை எல்லாம் எடுத்து சொல்லணும். வேற யாருக்காவது ராமாயணம் வேணும்னா அந்த 24,000 ஸ்லோகத்தையும் அவர் ஓலையில எழுதணும். இன்னொருத்தர் யார் எழுதுவார்? இதை எழுதணும்னா அதுக்கு நிறைய சமயங்கள்லாம் செலவழியும். அப்ப அந்த காலத்துல ஆகாரம் பண்ணி சாப்பிட்றதே பெரிய விஷயம். மிஷின்லாம் எதுவும் இல்லாத காலம். நெல் எடுத்து அரிசி குத்தி மாவு அரைச்சி இப்படி எல்லாம் பண்ணணும். ஒண்ணுமே மனுஷன் கையாலேயே பண்ண வேண்டிய காலம் அது. அதனால இந்த ஓலையில எழுதி பாக்குறதெல்லாம் பௌராணிகால் தான் செய்வா. அவ அதுக்குன்னே இருக்கிறவா. புராணங்கள்லாம் படிச்சவா, புராணங்கள்லாம் எழுதி வச்சுப்பா, அங்கங்க கிராமங்கள்ல போய் சொல்லுவா. அந்த மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் அந்த பாண்டவ தூத பெருமாள் பெருமையை சொல்ல மாட்டார். அவர் கிருஷ்ணன் தூது போனாங்கிறது போய் ஒரு பெருமையா. கோவர்தன கிரிதாரணம் பண்ணான் அப்படின்னா பெருமை, விஸ்வரூபம் காமிச்சான் அப்படின்னா பெருமை, தூத்து போனான் தேரோட்டினான் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெருமையா அப்படின்னு அதெல்லாம் மறைச்சுட்டார் அவர். அந்த கதையெல்லாம் சொல்றது இல்லை. நிறைய பேர்ட்டையும் சொன்னார் இந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டாம், இதெல்லாம் ஒரு பெருமையா போய் இதெல்லாம் எழுத வேண்டாம் அப்படின்னு. அவர் தான் தெற்க வந்தாராம். வந்தா இந்த பாண்டவ பாடகத்துல பாண்டவ தூத பெருமாளையும் திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி பெருமாளையும் சேவிச்சுட்டு அவர் சொன்னாராம், நான் மறைக்கணும் நினைச்சா கூட மறைக்க முடியாதே, அவன் பிரகாசப்படுத்துறானே, இன்னார் தூதன் என்ன நின்றான் அப்படிங்கிறார். அவரு தேசமறிய ஓர் சாரதியாய் சென்று எல்லாருக்கும் தோன்றி கண்காண வந்து எல்லாரும் கண்ணுக்கு நேர பண்ணியிருக்கான். அவன் மறைஞ்சு கிரிஞ்சு ஒழிஞ்சு எல்லாம் பண்ணலையே. என்ன இப்படி சொல்லுங்கன்னு நான் சொல்றான். நாங்களாம் சொல்லாம விட்டுட போறோங்கிறதுக்காக ஒரு அர்ச்சாவதாரத்துல பாண்டவ தூதன் பெயர் வச்சுன்னு வந்து இருக்கிறானே எம்பெருமான்னு சொல்லி அந்த சௌலபியத்துல ஈடுபட்டு அவன் தூத்து போனது அவனுக்கு ஒரு பெருமை. ஏன்னா சௌலபிய பெருமை அது. அப்படிப்பட்டவன் தூத்து கூட போனான் பாண்டவர்களுக்காக. தூத்து போயாவது பக்தருடைய காரியத்தை செய்வான்னு ஒருத்தன் இருந்தானே அது பெருமையாச்சே அப்படின்னு புரிஞ்சுன்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சார்னு ஒரு ஐதிஹ்யம் சொல்லுவா. அந்த மாதிரி ரீதியில அர்ச்சாவதார பெருமான் அப்படிங்கிறவர் விபவாவதார பெருமானுடைய பிரபாவத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் இருக்கார். அதே சமயம் நம்ம அர்ச்சனையை ஏத்துக்கிறதுக்காக அர்ச்சாவதாரத்துல இருக்கார். இப்போ போன பாசுரத்துல ஒன்விதியில் அப்படிங்கிற பாசுரத்துல திருவிக்கிரமாவதாரம் அந்த அவதாரத்தினுடைய பெருமையை பார்த்தோம். உலகம் மொத்தத்தையும் தன்னுடைய அகப்படுத்தி நின்ற எம்பெருமான் மண் முழுதும் அகப்படுத்த நின்ற எந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே அப்படின்னார். இருந்தா கூட இப்ப வணங்கினேனேன்னு சொல்லலாமே தவிர அந்த பெருமாள் இப்ப இல்லையே, அவர் வணங்க முடியாதே அப்படின்னா அந்த குறை தீர்வதற்காக உலகளந்த பெருமாள் இருக்கார். அந்த திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்துல போய் சேவிக்கலாம். பூங்கோவலூர் திருக்கோவலூர் திவ்ய தேசத்துல
உலகளந்த பெருமாள் விக்ரமியேன விஜிதானி ஜெகந்தி பூம்னா விஸ்வஸ்யம் பரமகாரணம் ஆமனந்தின்னு தேகலை சஷ்டித்தில இதைத்தான் முதல்ல சொல்றார் சுவாமி தேசிகனும். உலகத்தை அளந்துட்டு இங்க வந்து இருக்கான். அந்த அளந்த வைபவத்தை நமக்கு காண்பிக்கிறான். நான் இப்படிதான் அளந்தேன் அப்படின்னு திருவடியை ஒசர தூக்கி வச்சுட்டு நமக்கு காமிக்கிறான். அதனால அப்படிப்பட்ட திவ்ய தேசத்துல அர்ச்சாவதாரத்துல திருக்கோவிலூர்ல அந்த எம்பெருமானை நாம் சேவிக்கிறோம். அப்ப அர்ச்சாவதாரத்திலே நமக்கு அந்த வைபவத்தை புரிய வைக்கக்கூடியவனாக, நாம் அதை சேவிக்கலையேங்கிற குறை தீர்க்க வைக்கக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கிறானே. அதனால தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து, நெஞ்சமே வா பூங்கோவலூர் போகலாம், திருக்கோவலூர் போகலாம், அங்கு போய் பெருமாளை சேவிக்கலாம், பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே அப்படின்னு மனசை கூப்பிடுறதாக இந்த பாசுரம். 2 பாசுரம் திருக்கோவலூருக்கு. இந்த பாசுரமும் அடுத்த பாசுரம். அலம் புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அஞ்சிரை புல் தனிப்பாகன் அவுணர்க்கென்றும் சலம் புரிந்து அங்கு அருளில்லா தன்மையாளன் தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி நிலம் பறந்து வரும் கழுடி பெண்ணை ஈர்த்த நெடுவேள்கள் படுமுத்த முந்த உந்தி புலம் பறந்து பொன் விளைக்கும் பொய்கவேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. நெஞ்சே பூங்கோவலூர் தொழுதும், திருக்கோவலூர் நாம் தொழலாம், போது வா வா போலாம் வா அப்படின்னு கூப்பிடுற, மனசை பார்த்து கூப்பிடுற. மனசு தானே ஆழ்வாருக்கு இப்ப பெரிய துணையாக இருக்கு. மனசு துணையா இருந்தா போரும் இல்லையா? அதனால மனசை பார்த்து பூங்கோவலூர்னா அழகான திருக்கோவலூர் அர்த்தம். அழகான திருக்கோவலூர் இருக்கே, அந்த திருக்கோவலூரையும் சேவிக்கணும், அங்க இருக்கக்கூடிய பெருமானையும் சேவிக்கணும். அதனால நீ வா அப்படின்னு மனசை கூப்பிடுற. எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட எம்பெருமான்னா, அந்த விபவாவதாரத்துல இருந்த பெருமைகள் எல்லாம் தெரியும்படியாக இங்க இருக்கக்கூடிய எம்பெருமான். அதற்காக விபவாவதார பெருமையும் எடுத்து சொல்ற. விபவாவதாரத்துல பெருமாள் ரக்ஷகனாக இருக்காங்க, அந்த மாதிரி இங்கேயும் ரக்ஷகனாக இருக்காங்க. அலம் புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன், பெரிய தடக்கை உடையவன், நீண்ட நெடுந்தடக்கை, நீண்ட பெரிய கைகள், அந்த கைகள்னாலே நிறைய கொடுக்கறான். அலம் புரிந்த, இவர்கள் எல்லாம் அலம் அப்படின்னு சொல்றாங்களாம், வாங்குறவாள்லாம். அலம்னா போரும்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல அலம்னு ஒரு பதம் இருக்கு, போரும் அப்படின்னு அர்த்தம். ஆக எல்லாருமே போரும் போரும் என்று சொல்லும் அளவு எல்லாருக்கும் தானம் பண்ணக்கூடிய நீண்ட பெரிய கைகளை உடையவன். அமரர் வேந்தன், நித்திய சூரிகளுக்கு நாயகனாக இருப்பவன். அஞ்சிரை புல் தரிப்பாகன், அழகான சிறகுகளை உடைய புல் பக்ஷி கருத்மான். அந்த கருத்மானுக்கு தனி பாகன், கருத்மானுக்கு பாகனாக இருப்பவன். யானைப்பாகன் அப்படின்னு சொல்ற மாதிரி புட்பாகன், புல்லுக்கு பக்ஷிக்கு கருத்மானுக்கு பாகன். தனிப்பாகன்னா ஒப்பற்ற பாகன் அர்த்தம். கருத்மான் எப்படி ஒப்பற்றவனோ அந்த மாதிரி இவனும் ஒப்பற்றவனாக ஒரு தனிப்பெருமையுடைய ஒரு பாகனாக கருத்மானுக்கு இருக்கக்கூடியவன். அவுணர்க்கு என்றும் சலம் புரிந்து அங்கு அருளில்லா தன்மையாளன், நித்திய சூரிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றான், கருத்மானுக்கு பாகனா இருக்கான். ஆனா அசுரர்களுக்கு இப்படின்னு கேட்டா அருள் இல்லாதவன் அப்படின்னே பெயர் பெற்றவன். அவுணர்க்கு, அசுரர்களுக்கு சலம் புரிந்து அவர்களுக்கு துன்பத்தையே கொடுத்து அவர்களிடம் அருளில்லாத தன்மையாளன். யார்கிட்ட அருள் வைக்கணுமோ அவகிட்ட அருள் அளவில்லாமல் வைப்பான், யாருக்கிட்ட அருள் கூடாதோ அவகிட்ட அருள் இல்லாமல் கம்பீரமா நிற்பான். அசுரர்கிட்ட அருள் இல்லாமல் கையில திருவாழி எல்லாம் ஏந்தி கொண்டு யுத்தத்துக்கு தயாரா நிற்கிறான் இல்லையா? ஆக அருளில்லா தன்மையாளன் அவர்கள் விஷயத்திலே. தான் உகந்த ஊரெல்லாம், அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி சொல்லி, அந்த எம்பெருமான் எந்தெந்த ஊரையெல்லாம் உகந்து இருக்கிறானோ, திவ்ய தேசங்கள் இருக்கிறானோ, அந்தந்த ஊருக்கெல்லாம் நான் போய் தன் தாழ்பாடி அவனுடைய திருவடிகளை நான் பாடிக்கொண்டிருப்பேன். இப்படியே ஒவ்வொரு ஊரும் அவன் இருக்கக்கூடிய ஊரெல்லாம் பாடி பாடி போய் போய் சேவித்து சேவித்து பாடி பாடி அப்படியே திருக்கோவலூர் போலாம் வா அப்படின்னு கூப்பிடுறார். திருக்கோவலூர் போகும்போது நடுவுல என்னென்ன திவ்ய தேசம் இருக்கோ எல்லாத்தையும் சேவிச்சுட்டே போலாம் வா அப்படிங்கிற. தான் உகந்த ஊரெல்லாம் தன் தாழ்பாடி. அதுக்கப்புறம் திருக்கோவலூர் எப்படி இருக்குன்னு கேட்டான்னா, சர்வ ரக்ஷகனான எம்பெருமானுக்கும் ரக்ஷகமான ஊர் அது. எம்பெருமானும் ஆச்சரியமா இருக்கும்படியான ஊரு. அங்க திருப்பெண்ணையாறு அப்படின்னு பெண்ணையாறு இருக்கு. நிலம் பறந்து வரும் கழுழி பெண்ணை ஈர்த்த, பெண்ணை அப்படின்னா அந்த பெண்ணையாறு.
அந்த பூமியெல்லாம் பறந்து, நிலம் பறந்து, பூமியிலே பறந்து விஸ்தாரமாக வரக்கூடிய ஒரு பெரிய நதி அது. கலுழி அப்படின்னா கலக்கமான, கலங்களுற்று இருக்கிற அந்த பெண்ணையாறு, பெண்ணை ஈர்த்த நெடுவேய்கள், அது வேகமாக வரும்போது மூங்கில எல்லாம் அடித்து கொண்டு வரும். அந்த மூங்கில்ல நுனியில முத்துக்கள் எல்லாம் இருக்கும். அந்த முத்துக்கள் எல்லாம் சிதறும். இந்த பெண்ணையாறு அந்த முத்துக்களை எல்லாம் அப்படியே வயல்களிலே தள்ளும். பக்கத்துல அந்த வயல்களில் இருக்கக்கூடிய அந்த முத்துக்களை பார்த்து இது ஏதாவது பயிருக்கு பாதகமாக போயிட போறதே அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் அதையெல்லாம் உந்தி தள்ளுவார்கள். இந்த முத்தெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு உந்தி தள்ளுவார்கள். அது புலம் பறந்து, அது உந்தி தள்ளினா அது எல்லா இடத்துலயுமே இப்படியே பறந்து நிற்கும். வயல்கள் எல்லாம் பறந்து நிற்கும். அப்புறம் அந்த வயல்கள்ல அதனாலே பொன் விளையும் பூமி அப்படின்னும்படியாக நல்ல பயிர்கள் எல்லாம் பொன் விளையும் பூமியாக பயிர்கள் எல்லாம் விளைய அப்படி இருக்கக்கூடிய திருக்கோவிலூர். நிலம் பறந்து வலும் கலுழி பெண்ணையே இருத்த நெடுவேய்கள் படுமுத்தம் உந்த உந்தி புலம் பறந்து பொன் விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. பொய்கை வேலி அப்படின்னா குளங்கள் எல்லாமே வேலியாக இருக்கான், பாதுகாப்பா இருக்கான். சுற்றி நிறைய குளங்கள் எல்லாம் இருக்கு. நாலா பக்கம் குளங்களே வேலியாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பூங்கோவலூர் அழகான திருக்கோவலூரை தொழுதும் நாம் சேவிப்போம், அனுபவிப்போம். நெஞ்சே போது, என்னுடைய மனசே நீ வா அப்படின்னு அர்த்தம். மனசை கூப்பிடுற, நாம் போகலாம் வா என்பதாக மனசை கூப்பிடுற. இங்கே முதல்ல விபவாவதாரத்திலே பெருமாளுடைய தனிப்பெருமை, விபவாவதாரம் மாத்திரம் இல்லாமல் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய தனிப்பெருமை எல்லாம் சொல்லி அந்த பெருமைகள் எல்லாம் நமக்கு புரியும்படியாக, தெரியும்படியாக, நாம் அனுபவிக்கும்படியாக திருக்கோவிலூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமானை சொல்லுகிறார். திருக்கோவிலூர்ல திருவிக்கிரம பெருமான் தானே இருக்கார். அந்த திருவிக்கிரம பெருமானை பத்தி நேற்று பார்த்தோம் இல்லையா? கற்பகக்காவு பற்பலவண்ண நான் முடித்தோள் 1000 தயத்த, அவனுடைய தோல், அவனுடைய கைகள் எல்லாம் பார்த்தா கற்பகம் மாதிரி இருக்கான். ஏன்னா எதை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்படி இருக்கு. கற்பகம் எல்லாத்தையும் கொடுக்கும் இல்லையோ? ஒரு கற்பகம் இருந்தா அதுவே எல்லாத்தையும் கொடுக்கும். கற்பகாவுன்னு 1000 கையோட அவன் எல்லாத்தையும் கொடுக்கறதா இருந்தானா எப்படி இருக்கும்? அதனால அவன் எல்லாத்தையும் கொடுக்கறான். திருக்க பெருமாளுடைய கை எப்படி இருக்கு? கால் எப்படி நீளமா இருக்கும் அந்த மாதிரி கையும் அத்தனை நீளமா இருக்கும் இல்லையோ? திருமேனியே வளர்றபடியினால ஆழியட சங்கும் வில்லுமழ சொன்ன மாதிரியாக அப்ப கையும் நெடுந்தடக்கையா இருக்கு, நீண்ட கையாக, பெரிய கையாக இருக்கு. அதுல சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாத்தா விஷ்ணு சதுர்புஜா அப்படின்னு பகவான் கை வச்சுட்டு இருக்கிறதே தானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான். யார் எதை கேட்டாலும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே. அப்போ பகவான் அந்த கையினாலே நான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லச்ச, அப்போ இவர்களுக்கு போருங்கிற அளவு எம்பெருமான் கொடுக்கிறானா. அதான் அலம் புரிந்த நெடுந்தடக்கை அப்படின்னு எம்பெருமானை பற்றி சொல்றது. போதும் என்றும் அளவு தானம் பண்ணக்கூடிய நீண்ட பெரிய கைகளை உடையவன் அப்படிங்கிற அந்த மாதிரி நிறைய தானம் பண்றார் அவர். இங்க சுவாரஸ்யமான ஒரு விஷயம், இந்த பெருமான் அப்படி நிறைய தானம் பண்றாரு. இவருக்கு இந்த திருவிக்கிரம பெருமானுக்கு இந்த ஒரு பெருமை வந்ததுக்கு காரணம் என்ன? எல்லா பெருமானை காட்டிலும் நிறைய கொடுக்கிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இது தானம் வாங்கி வளர்ந்த கையாம். அதனால இதுக்கு தானம் கொடுத்து பழக்கமாயிடுது. மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட தானம் கேட்டார், அவன் தானம் கொடுத்தான். அந்த தான ஜலத்தினாலே வளர்ந்தது. ஒரு ஜலத்தினாலே மரம் வளரும் இல்லையோ? அந்த மாதிரி மகாபலி கொடுத்த தான ஜலம், தானம் பண்ணச்ச ஜலத்தோட சேர்த்து தான் கொடுப்பார், நீர் வார்த்து கொடுப்பார்கள். அதனாலே வளர்ந்த கையானபடினாலே, தானத்திலே வளர்ந்த கையானபடினாலே இதுவும் நிறைய தானத்தையே செய்யும் அப்படின்னு இருக்கு. அப்ப எல்லாருக்கும் அலம் புரிந்த அப்படின்னா போரும் போரும் என்று சொல்லும் அளவு அவர்களுக்கு நிறைய கொடுக்கிறது. இப்படி எம்பெருமானை, இந்த எம்பெருமானை சேவித்து பலனை பெற்றவர்கள் வேறு யாரிடமும் போய் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற நிலையிலே அவர்களுக்கு நிறைய தானம் பண்ணக்கூடிய திருக்கைகளை உடையவன். எப்பவுமே எம்பெருமானை ஆசிரியத்தவர்கள் வேற யாரையுமே ஆசிரியிக்க மாட்டார்கள், ஆசிரிக்க தேவையில்லை. ஏன்னா இவ ஏதாவது கொடுக்க மாட்டான்னா இன்னொருத்தட்ட போனோம். ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒண்ணு ஒண்ணு கொடுப்பார். இவனோ எல்லாத்தையும் கொடுக்கிறவன். இவன் கொடுக்க மாட்டான்னா வச்சுக்கோங்க, அப்ப வேற யார் கொடுப்பார் அப்படின்னு கேட்டு போனோம். இவன் தான் எல்லாத்தையும் கொடுக்கிற சர்வேஸ்வரனாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு பலனை கொடுப்பவர் யாரோ அவருக்கும் அதை கொடுத்தவன் எம்பெருமான் அப்படின்னு இருக்கிறபடினாலே அலம் புரிந்த நெடுந்தடக்கை, போரும் எம்பெருமானை சேவிச்சதே போரும், இவனே எல்லாத்தையும் கொடுக்கிறான்
அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய நெடுந்தடக்கை உடையவன் அப்படின்னு இதுக்கு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஒன்று சொல்றார். அலம் புரிந்த அப்படிங்கிறதுக்கு போதும் என்னமளவு கொடுப்போன் அப்படின்னு மாத்திரம் இல்லை, அதாவது புரிந்த அப்படின்னா மீண்டு போன அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது போரும் போரும் அப்படின்னு அவர்கள் எல்லாம் மீளுகிறார்களாம். எம்பெருமான் கிட்ட கேட்டவர்கள் எம்பெருமான் கொடுக்க கொடுக்க இன்னும் மேல மேல கொடுத்துட்டு இருக்கான். அவளை எங்களுக்கு போரும் அப்படின்னு அவளை பெற்றுக்கொண்டு திரும்பி போகணும். ஆக மீளுகை, மீண்டு போதல் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு கிடையாது. மீண்டு போதல் இது போரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது போரும் சொல்லிட்டு திரும்பி போறது பக்தர்களுக்கு தான். யார் கேட்கிறாளோ அவள் தான், அதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ விட்டுட்டு போயிடுவா. ஆனா எம்பெருமான் எப்படின்னு கேட்டா, ஔதாரியம் பண்ண உத்தியோகித்தால் அவன் அமையும் என்றவாறே மீளும் இத்தனை போக்கி தன் கொடைக்கு அவதி இன்றியே. இவன் கொடுப்பதற்கு ஒரு முடிவுங்கிறது கிடையாது. கடைசியில அவன் போனப்புறம் சரிதான், அவன் போயிட்டான், நம்மளும் நிறுத்திடுவோம் அப்படின்னு நிறுத்துமா. ஆக அலம் புரிந்த அப்படின்னா புரிந்தன மீண்டு போகும். அவர்கள் அலம் நாங்க போறோம்னு சொல்லிட்டு அவ வாங்கிட்டு போனப்புறம் விநியோகம் கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. கோயில்ல நம்ம எவ்வளவுதான் வாங்கிக்க முடியும்? சில சமயம் நிறைய விநியோகம் கொடுக்குறா. அப்ப 2 கை நீட்டி வாங்கிக்கிறோம். தேவையானா நிறைய இலையில வாங்கிக்கிறோம், இன்னும் தேவையானா பாத்திரத்தில் வாங்கிக்கிறோம். போரும் சுவாமி போரும் 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 அப்படின்னு சில சமயம் சொல்லிட்டு நாமளே மீள வேண்டியதா இருக்கோம். அந்த மாதிரி எம்பெருமான் கிட்டே பலனை கேட்பவர்கள் அவர்களே போரும் போரும் சொல்ல சரி போரும்னா போங்க அப்படின்னு ஒரு அதிருப்தியால எம்பெருமான் இருப்பான். நிறைய கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறபடினால அப்படிப்பட்ட நெடுந்தடக்கை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அலம் புரிந்த நெடுந்தடக்கை அமரருவேந்தன். அடுத்த 2வது விஷயம், நித்தியசூரிகளுக்கெல்லாம் நாயகன். அதான் இப்படிப்பட்ட எம்பெருமான் கிட்ட அளவில்லாத பலனை பெற்று ஆனந்தத்தோடு எப்பொழுதுமே இருப்பவர்கள் நித்தியசூரிகள். எம்பெருமானுடைய அனுகிரகம் குறைவில்லாமல் இருக்க அவர்களும் குறைவில்லாமல் ஆனந்த அனுபவம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டு இருப்பவர்களானபடியினாலே அடுத்து நித்தியசூரிகளை சொல்லுகிறார்கள் இந்த பாசுரத்துல. அமரரு வேந்தன் அப்படின்னு அஞ்சிரை புல் தனிப்பாகன். அந்த நித்தியசூரிகளிலே முக்கியமானவர் கருத்மான். நித்தியசூரிலே பிரதானமானவர்கள் அனந்த, கருட, விஸ்வக்சேனர்கள். இவர்கள் 3 பேர் தானே. அதனால ஒரு நல்ல உதாரணம் சொல்லி புரிய வைக்கணும்னா, அஞ்சிரை புல் தனிப்பாகன். அழகான சிறகை உடைய புல். கருத்மானுக்கு சம்ஸ்கிருதத்துல சூப்பர்ணகா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. சூப்பர்ணகனா அழகான சிறகை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அப்படி தமிழ்ல அஞ்சிரை புல் அப்படின்னு சொல்றது. அந்த அழகான சிறகை கருத்மான் எதுக்கு வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா, எம்பெருமானுக்கு அழகாக விசிறி கைங்கரியம் பண்ணணும். வெஜனம் திரீமயாக அப்படின்னு ஒரு உபஸ்திதம் தேன புரோகுருத்மதா. எம்பெருமானுக்கு எல்லாமே அழகா இருக்கணும்னு எண்ணமா. உண்மையில கருத்மானுக்கு நன்னா தெரியும் எம்பெருமானுக்கு கருட வாகனம் ஒண்ணு தேவையில்லை. அவன் மனோரதத்துல எங்க வேணா போறவனுக்கு கருட வாகனம் இருக்கு. எல்லா இடத்தையும் வியாபிச்சு இருக்கவன் ஒரு இடத்துக்கு போகணும்னே அவசியம் இல்லை. முதல்ல சர்வ இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறவன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எதுக்கு போகணும்? போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இல்ல ஒரு திருமேனியை எடுத்துட்டு எம்பெருமான் போறான் அப்படின்னே வச்சுப்போம். போறான் அப்படின்னா நிசிம்ம அவதாரத்துல எப்படி ஆனா திடீர்னு கம்பத்துல இருந்து தோன்றினானோ அந்த மாதிரி எந்த இடத்துலையும் தோண்டி விடுவான். அவனுக்கு கருத்மானே தேவையே கிடையாது. ஆனா கூட கருத்மான் எதுக்காக இருக்கார் அப்படின்னா, அவர் ஒரு கைங்கரியம் பண்ணணும். நித்தியசூரியன்ல யாராவது கைங்கரியம் பண்ணணும் இல்லையோ, அதனால அவர்கள் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அப்ப அடியேன் வாகனமாக இருந்து கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்ற. சரின்னு அவரும் கைங்கரியத்துக்கு ஏற்றிருக்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கைங்கரியத்துக்கு ஏற்றுக்கொண்டதுதான் எம்பெருமானுடைய வைபவம். அப்ப கைங்கரியம் பண்ணச்ச நன்னா கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருக்கா? கைங்கரியம் பண்றவாள் எப்பவுமே அழகா இருப்பான். ஏனோதானும் வந்துட்டு கைங்கரியம் எல்லாம் பண்ணா நல்லா இருக்காது. ஏனோதானும் கைங்கரியம் பண்ணாலும் நல்லா இருக்காது. பண்ற கைங்கரியமும் நல்லா இருக்கணும், பண்றவாளும் நல்லா இருக்கணும். அதனால கைங்கரியம் பண்றவாள்லாம் நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அழகா வருவா. அதே மாதிரியாக பெருமாளை சேவிக்க வருவாளே கூட நன்னா அவ அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு திருமணம் நன்னா இட்டு பளிச்சுன்னு முகமா நம்பி அப்படிதான் வருவா. ஏன்னா பெருமாளை சேவிக்கணும்னா அப்படிதான் வரணும் போல இருக்கு. அப்ப அந்த மாதிரியாக இங்க கருத்மான் அஞ்சிறை புல் தனிப்பாகன் அழகான சிறகெல்லாம் எடுத்துட்டு இருக்க. பெருமாளுக்கு இந்த கருட வாகனத்தினாலே ஒரு அழகு சேர்க்கணும்னு அவர் நினைக்கிறார். அவருடைய கைங்கரியம் அதுதான். என்னதான் பெருமாள் எப்படி இருந்தாலும் கருட வாகனம்னா ஒரு தனி இருக்கொள்ளியோ, கருட வாகனம்னா ஒரு தனி பெருமை. கருத்மான் ஏழை பண்ணிட்டு வர்றாருன்னா வேதத்துல எம்பெருமான் வர்றார். கருத்மான் வேத சுரூபியா இருக்கிற அப்படின்னால வேதத்துல எம்பெருமான் வர்றார் அப்படின்னு ஒரு பெருமை. அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகு.
கருட வாகனம்னாலே ஒரு அழகு திருமலைக்கு வந்துடும். திருமலையில திருவேங்கடமுடியானுக்கு எந்த வாகனம் இருந்தாலும் கருட வாகனம்னா ஒரு அழகு வருது. காஞ்சிபுரத்துல பேரொருளாள பெருமானுக்கு கருட வாகனம் அப்படின்னா ஒரு அழகு வருது இல்லையோ. அது கருத்மான் அதான் ஆசைப்படுறாராம், நாமளும் அழகா இருக்கணும், பெருமாளும் நம்ம கிட்ட அழகா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாராம். அதனால அவர் அழகா வந்து சேர்றார் அப்படின்னார். அஞ்சிரை புல் தனிப்பாகன், மற்றபடி அவர் கருத்மானாக ஒரு பக்ஷியாக அவர் ஒரு ரூபம் எடுத்தது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்குத்தானே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மள மாதிரி கர்ம பந்தத்தினாலே வந்த ஒரு மிருக ஜாதி பக்ஷி ஜாதி அப்படி கிடையாது. அந்த கருத்மானுக்கு தனிப்பாகன், ஒப்பற்ற பாகனாக, யானையை காப்பாத்துற யானை பாகன் சொல்ற மாதிரி அந்த கருத்மானுக்கு சோறு போட்டு காப்பாத்துறார். கைங்கரிய சோறு போட்டு கைங்கரியம் பண்ணாதான் அவருக்கு ஆகாரம். அந்த கைங்கரியத்தை கருத்மானுக்கு கொடுத்து உபஸ்திதம் தேன புரோ குருத்ம பல விதமான கைங்கரியம் பண்றார் அவர். அந்த கைங்கரியத்தை கருத்மானுக்கு கொடுத்து கொண்டு எம்பெருமான் பாகனாக கருத்மானுக்கு ரட்சகனாக இருக்க. அஞ்சிரை புல் தனிப்பாகன், அது ஒப்பற்றவன். ஏன்னா கருத்மானுக்கு இவன் தான் ஏற்றவன், இவனுக்கு கருத்மான் தான் ஏற்றவன் சொல்லும்படியாக வேற யாரும் கருடவானத்துல பறக்கலாம் முடியாது. அது மட்டும் இல்ல, இவர் தான் பறக்க முடியும், இவருக்கும் அவர் தான் ஏற்றவர். நித்திய சூரியானபடினாலே, ஒரு சாதாரணமானவர்கள்லாம் கிடையாது. நித்திய சூரியானபடினாலே, வேதஸ்வரூபனானபடினாலே இவர்கள் 2 பேருக்கும் தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடியவன். வேதமே சொல்றது கருத்மானுடைய வைபவத்தை பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. அவுணர்க்கு என்றும் சலம் புரிந்து அங்கு அருளில்லா தன்மையாளன். இந்த விஷயத்தை சொல்லும்போது, நித்திய சூரியல் விஷயத்தை சொல்லும்போது நேர் எதிராக அசுரர்களுக்கு அருள் இல்லாத தன்மையாளன் அப்படின்னு அதையும் சொல்லணும் அப்படிங்கிறார். ஏன்னா அதுவும் ஒரு பெருமை. நித்திய சூரியலுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்கிறது இவ்வளவு பெருமையும், அதாவது ரட்சணத்துல ரொம்ப ஆச்சரியமான ரட்சணம்னா நித்திய சூரியர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான், கூடாத அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான், எப்பவுமே நித்தியம் அவ சேவிச்சுட்டு இருக்கான், கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எம்பெருமானுடைய பெருமையில ஒன்னும் கேட்டான், அசுரர்களுக்கு அருள் பண்ண மாட்டாங்கிறதே ஒரு பெருமை. எப்படியானால் ஞானிகளுக்கு எம்பெருமான் புரிவான், ஞானி இல்லாதவர்கள் இருக்காள் விரோதிகள், அவளுக்கு எம்பெருமான் புரியவே மாட்டான் அப்படின்னா அது ஒரு பெருமைனா சிவாஷ்யக்காரர். ஏன் அப்படின்னு கேட்டா, நல்லவாளுக்கு தான் நல்லது புரியும், கெட்டவாளுக்கு கெட்டதுதான் புரியும். அப்போ துஷ்டர்களுக்கு புரியலையா, அப்ப அவர் நல்லவான்னு அர்த்தம். அப்ப துஷ்டர்களுக்கு புரியாமல் எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறது ஒரு பெருமை. அந்த மாதிரி யாருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். யாருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னா விரோதிகளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாது. விரோதிகளுக்கு அனுகிரகம் பண்ணான்னு இருந்தாதான் தப்பு. அப்ப அழகா வியாக்கியானத்தில் சாதிக்கிறார், எப்படி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணச்ச எப்படி தீவிரமாக தயையோட இருக்கானோ அந்த மாதிரி அசுரர்களை ஒழிக்கச்ச தீவிரமா தயை இல்லாமல் இருக்கான். இது எந்த அளவு தயாசதத்தை நாம பாக்குறோமோ, எம்பெருமானுக்கு அளவில்லாத தயை இருக்கு பக்தர்கள் கிட்டன்னு, அந்த மாதிரி அளவில்லாத தயை இல்லாமல் இருக்கான். தயை இல்லைங்கிறது அந்த அசுரர்கள் விஷயத்துல அளவில்லாமல் இருக்கான். அசுரர்கள் அப்படின்னா துஷ்டர்கள்னு வச்சுப்போம் இந்த இடத்துல. எம்பெருமானுடைய விரோதிகளா யார் யார் இருக்காளோ அவளுக்கெல்லாம் அருள் இல்லா தன்மையாளன் அப்படின்னு கொஞ்சம் கூட அருள் இல்லாது. என்ன பண்ணான்னா என்றும் சலம் புரிந்து அவர்களுக்கெல்லாம் எப்பவுமே துக்கத்தை கொடுத்து அப்படின்னு அர்த்தம். யுத்தத்திலே மாத்திரம் இல்லாமல் கம்சனுக்கு எப்பவுமே பயத்தை கொடுத்தா மாதிரி, ராவனுக்கும் பயத்தை உண்டாக்கின மாதிரி, இன்று போய் நாளை வான அவமானப்படுத்தின மாதிரி, என்னென்ன துக்கத்தை கொடுக்கணும் அந்த கம்சனுக்கு முன்னாடியே சொல்லி, 8வது குழந்தை உன்னை கொல்லும் சொல்லி அவனை பயமுறுத்தி அவனை தூங்க விட்டாம பண்ணி இப்படி எல்லாம் பண்ணார் இல்லையா. அதனால சலம் புரிந்து அவர்களுக்கு சலம் புரிந்து அங்கு அருள் இல்லா தன்மையாளன், கொஞ்சம் கூட அவர்கள் விஷயத்திலே நிர்தயத்துவம், ஆசிரித விஷயத்தில் தயா, அவர்கள் விஷயத்தில் நிர்தயத்துவம்ங்கிறாங்க. இவர்கள்கிட்ட எப்படி தெய்வோ அந்த மாதிரி நிர்தயமாக இருக்கான் அப்படின்னு. இவர்கள்கிட்ட எப்படி ஆனால் பரிவு இருக்கோ அந்த மாதிரி அசுரர்கள் கிட்ட கோபம் அப்படிங்கிறது இருக்க வேண்டிய இடத்துல கோபம் இருந்தாதானே நல்லது. அப்படிப்பட்ட தன்மையை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் உகந்த ஊர், அப்படிப்பட்ட எம்பெருமான் உகந்து இருக்கக்கூடிய, சலம் புரிந்து அங்கு அருள் இல்லா தன்மையாளன் தான் உகந்த ஊர், தன்மையாளனான அவன் உகந்த ஊர், அவன் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள், அந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் நாம் போய் சேவிக்கலாம்
ஊரெல்லாம் தந்தாள் பாடி அவனுடைய திருவடியை பாடி கொண்டு போலான்னு மனசை பார்த்து கூப்பிடுறார். பூங்கோவலூர் தானே போறார், திருக்கோவலூர். அப்புறம் நடுவுல இந்த ஊரெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, போற வழியில இருக்கிற திவ்ய தேசம் எல்லாமே அவருக்கு உத்தேசியம். எல்லா திவ்ய தேசத்தையும் செவிச்சுட்டே பூங்கோவலூர் போலாம் அப்படிங்கிறார். தான் உகந்த ஊர், எம்பெருமான் உகந்து இருக்கக்கூடிய திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசங்களா ஏதோ எம்பெருமான் வந்தான் இருக்கான்ங்கிறது கிடையாது. சீவை குண்டத்தை விட்டுட்டு இங்க வந்து இருக்கான் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரியாக வைகுண்டத்துல விமுக்த வைகுண்ட பகுமதி உபாசே. வைகுண்டத்துல பகுமதி கிடையாது எம்பெருமானுக்கு. பகுமதினா அது பிடிக்குங்கிறதெல்லாம் கிடையாது. அதை காட்டிலும் இங்கே உகப்பு ரொம்ப அதிகமாக இருக்கான். இங்கே சம்சாரி ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக இங்கே வந்திருக்கான். அதனால எம்பெருமான் உகந்த ஊர் என்னென்ன இருக்கோ திவ்ய தேசங்கள், தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி, அந்த ஊரெல்லாம் போவோம், அவனுடைய திருவடியை பாடுவோம். திருவடியை பத்தி தானே சொல்லிட்டு வர, மலர் புறையும் திருவடியே வணங்கினேனேன்னு. அந்த திருவடியோடு கூட எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் இல்லையா, அதனால அவனை சேவிக்கிறான். இங்கே முன்னாடி பார்த்த மாதிரி அஞ்சரை போல் தனிப்பாகன் அப்படிங்கறதெல்லாம் கூட அர்ச்சாவதாரத்துல தெரியுது. சலம் புரிந்து அங்கு அருள் இல்லா தன்மையாளன் அப்படின்னு ராமாவதாரத்தை கையில வில்லோடு கூட பெருமாளை சேவிக்கும் போது இந்த மாதிரி ராவண சம்ஹாரம் பண்ண வைபவங்கள்லாம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. இப்படி எல்லா வைபவத்தையும் அர்ச்சையிலே காமித்து கொண்டு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற ஊரெல்லாம் போய் அவனுடைய திருவடியே பாடி பாடி பாடி, திருக்குறாவதாரத்தில் இருக்கக்கூடிய திருவடி மாதிரி அவனுடைய திருவடியே பாடி பாடி அப்படியே பூங்கோவலூர் தொழுதும் போது மடநெஞ்சு போது நெஞ்சே அப்படிங்கிற அந்த திருக்கோவலூரை பத்தி அழகா. அடுத்தது அந்த திவ்ய தேசமே அழகு. இங்க பாருங்க, பூங்கோவலூர் தொழுதுதான் சொல்ல, பெருமாளை கூட சொல்லல. அந்த திவ்ய தேசத்தையே சேவிக்கலாம் அப்படிங்கிற பிரபத்தேதம் கிரிம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி. ஏன்னா திவ்ய தேசமே பரம போக்கியமா இருக்கான். இங்க வியாக்கியானத்தில் அழகா சொல்ற, அந்த திவ்ய தேசத்தை பார்த்த உடனே பெருமாளை மறந்துட்டார். எப்படி நிலம் பறந்து வழும் கலுழி பெண்ணை, அங்க பெண்ணை யாரு என்ன, பெண்ணையாறு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த விளை நிலங்கள் என்ன, அந்த பெண்ணையாறு அடிச்சுட்டு வரக்கூடிய மூங்கில் என்ன, அந்த மூங்கில்ல இருந்து சிதறி போகிற முத்துக்கள் என்ன, அந்த முத்துக்கள் அங்கங்க சிதறி கிடப்பது என்ன, இதெல்லாம் பார்த்து அது மாத்திரம் இல்ல, எத்தனை தோட்டங்கள் இருக்கு, எத்தனை குளங்கள் இருக்கு, பொன் விளையும் பூமியாக அது இருக்கு, இதெல்லாம் அனுபவிக்கிறார். அப்ப இதெல்லாம் அனுபவிச்சார பெருமாளை அனுபவிக்கலையே அப்படின்னா, பெருமாளுடைய தந்தாள் பாடின்னு அவனுடைய திருவடி சேவிக்கணும் தான் வந்தார். நேர ஒவ்வொரு ஊரா பார்த்துட்டே வந்து திருக்கோவலூர்ல உலகளந்த பெருமாளுடைய திருவடியிலோ திருவிக்கிரமத்துவ சரணாம்புதத்வயம்னு அந்த திருவடியை சேவிக்கணும் தான் வந்தார். ஆனா இந்த ஊரை பார்த்தோன்னே இந்த திருவடியை மறந்து போச்சான். அந்த ஊர் அத்தனை ரம்யமாக பகவானுடைய விபூதி இருக்கோ இல்லையோ, அவனுடைய ஐஸ்வர்யம், அப்ப அதுல ஈடுபடலாம். அதனால திருக்கோவலூர் அப்படின்னு சொல்லிட்டு தொழுதும் போடுறது முடிச்ச பெருமாளை கூட அவர் மறந்துட்டார். ஊர் அத்தனை ரம்யமா இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு கல்யாணம் ஆச்சு, சின்ன பெண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, புக்கத்துக்கு கூட்டுன்னு போனார்கள். அது ஒரு கிராமம். அப்படியே கூட்டு நடத்தி ஆயிடுச்சுன்னு போறா, இப்படிதான் இந்த வழியா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா பிரமாதமா இருக்கு, ரொம்ப ரம்யமா இருக்கு. அங்கங்க வயல்கள்லாம் என்ன, தோப்புகள்லாம் என்ன, குளங்கள்லாம் என்ன, இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே போய் அங்க போய் நேர ஆத்துக்கு போயாச்சு. அந்த புது மாப்பிள்ளை இவளுக்காக காத்துட்டே இருக்கான். நேரம் அவன் முன்னாடி போய் நின்றான். என்ன பிடிச்சிருக்கா கேட்டான், என்ன பிடிச்சிருக்கான் கேட்டான். இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவன், ஏன்னா அவன் மனசுல நிறைஞ்சு நிக்கிற அந்த ஊர் தான். வரும்போது எத்தனை அழகா இருந்ததுன்னு அந்த ஊரே மனசுல நிறைஞ்சு நிற்கும் போது ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாலாம். அந்த மாதிரியாக பெருமானுடைய திருவடியை சேவிக்கணும்னு போனவர் அங்கே திருக்கோவலூரை பார்த்து திருக்கோவலூர் தொழுதும் அப்படிங்கிறார். நிலம் நிலம் பறந்து வரும் கலுழி பெண்ணை ஈர்த்த திருப்பெண்ணையாறு. அந்த நிலம் பறந்து இருக்கு, நிலம் முழுக்க பறந்து இருக்குன்னு அர்த்தம். நிறைய இடத்தை அடித்துக் கொண்டு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப கலங்கி கலக்கத்தோடு வந்திருக்கு. பெரிய வெள்ளமாக கலக்கத்தோடு வரும்போது மூங்கில் எல்லாம் அடித்துக் கொண்டு வருது. ஆக அந்த பெண்ணையாறானது ஈர்த்த அடித்து கொண்டு வரக்கூடிய நெடுவேய்கள், நீண்ட மூங்கில்கள், அந்த மூங்கில்கள் படுமுத்த, அங்க மூங்கில்கள் அதிலிருந்து நெடுவேய்கள் படு முத்தம், அந்த மூங்கில்களில் உண்டாகி இருக்கிற முத்துக்கள், அந்த முத்தம் உந்த அந்த முத்துக்களை தள்ள அப்படின்னு அர்த்தம். வேகமா ஜலம் அடிச்சுன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப மூங்கில்ல அங்க இருக்கிறதெல்லாம் உடனே சிந்து மூலியம், வேற வழி கிடையாதே.
வெள்ள போக்குல மூங்கில் அடிச்சுன்னு வந்தா சிந்திதான் மூங்கில் இருக்கக்கூடிய முத்துக்கள், மூங்கில் எப்பவுமே முத்துக்கள் இருக்குன்னு சொல்றது உண்டு. அது அப்படியே சிந்தி போறது. உடனே இது அலை அடிக்கிறதா, அது போய் வயலுக்கு போறது. அப்போ விவசாயிகளுக்கெல்லாம் பயமா இருக்கு. இது என்ன பயிருக்கு களை வரா மாதிரி வந்திருக்கேன்னு நினைக்கிறாங்க. பயிர் வளர்வதற்கு நடுவா எது வந்தாலும் கஷ்டம். அது களைன்னு பெயர். களை வந்தா அந்த களையை எடுத்துருவாவா. சின்னதா புல் எல்லாம் வரும். அதெல்லாம் இருந்தா பயிர் வளர்றதை தடுத்துரும் அது. அதனால கடை எடுக்கணும். அந்த மாதிரி இந்த முத்துக்களை எல்லாம் எடுக்க வேண்டியதான்னு சொல்லி தூக்கி பிடிச்சு தள்ளி தள்ளி போடுறாளாம். போட்டா அதை இந்த விளை நிலம் இல்லாமல் வெளியில சில நிலங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அங்கெல்லாம் பார்த்தா ஒரே முத்துமயமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பிடிச்சு பிடிச்சு தள்ளி போட்டால பயிருக்கு இது பாதகமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, ஐயோ இது முத்தாச்சேனா, முத்தாவது இதாவது அவளுக்கு பயிர் தான் முக்கியம். அப்புறம் என்னாச்சுன்னா அங்க போய் வெள்ள முத்தாயிடுத்து, அங்கெல்லாம் வெளியிலாம் முத்தாயிடுத்து. அப்ப இந்த பயிர் என்னாச்சுன்னு கேட்டானா இது பொன்னாக விளைஞ்சுதான். ஒவ்வொரு நெல்லும் ஒரு பொன்மணி தானே, ஒரு நெல்மணியும். அந்த மாதிரி இதெல்லாம் பொன்னாக விளைந்தது. நிலம் பறந்து வரும் கலுழி பெண்ணை ஈர்த்த நெடுவேய்கள் படுமுத்தம் உந்த உந்தி, படுமுத்தம் உந்த, படுமுத்தத்தை முத்துக்களை தள்ள, உந்தி அப்படின்னா தள்ளப்பட்டு அந்த முத்துக்கள் புலம் பறந்து வெளி வயல்கள்லாம் பறந்து இருக்கு. பொன் விளைக்கும் பொன்னை விளைக்கக்கூடியதாக அந்த வயல்கள் இருக்கு. அந்த வயல்லயே சிலது இருக்கு, வெளியிலயும் இருக்கு. பிடிச்சுப்போம். கடைசியில முத்து விதைச்சு பொண்ணை விளைக்கிறாளாம் அப்படின்னு வேடிக்கை சொல்ற. முத்தை விதைத்து பொன்னை அவர்கள் அறுக்கிறார்கள், விளைக்கிறார்கள் அர்த்தம். அந்த மாதிரி நடக்கிறது இங்க. பொய்கை வேலி, அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் நிறைய குளங்கள் இருக்கு. அந்த குளங்கள்லாம் எம்பெருமானுக்கு வேலி இட்டா மாதிரி இருக்கா. 4 பக்கமும் அந்த குளங்கள்லாம் சேர்த்து வேலி அமைத்தா மாதிரி பாதுகாப்பாக இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா பெண்ணையாறு, நடுவில் நிறைய தோட்டங்கள், அதுக்கு மேல இந்த குளங்கள், அந்த குளங்கள் எல்லாம் இருக்கிறபடினால ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது இந்த பூங்கோவலூர், அழகான திருக்கோவலூர் அப்படின்னு. பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே, பூங்கோவலூரை நாம் தொழுவோம். அந்த பெண்ணை ஆறு அதை நாம் அனுபவிப்போம். பெண்ணையாறு அடித்துக் கொண்டு வர மூங்கில் காடுகள் அதெல்லாம் அனுபவிப்போம். அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வயலை அனுபவிப்போம். அந்த ஊரை அனுபவிப்போம். அங்கே இருக்கக்கூடிய தோட்டங்கள், புஷ்பங்கள், இன்னும் அங்க இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாவற்றையும் அனுபவிப்போம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் அப்புறம் எம்பெருமானுடைய திருவடியை அனுபவிப்போம் அப்படிங்கிறது இருக்கட்டும். பண்ணாவை பத்தி சுவாமி தேசியம் பெண்ணையாத்த சமுத்திரத்துல பண்ணாத்தேஷு அப்படிங்கிறார். பெண்ணையாத்தின் கரையில இருக்கக்கூடிய கரும்பு தான் அந்த பெருமான் அப்படிங்கிறார். பெண்ணையாத்தின் கரையில நிறைய கரும்பு விளையும் இல்லையோ, கரும்பு மாதிரி மதுரமாக போக்கியமாக எம்பெருமான் இருக்கானா பெண்ணையாத்தின் கரையில. சுவாமி தேசிகனும் எல்லா திவ்ய தேசங்களும் அந்த நதியையும் சேர்த்து அனுபவிக்கிற வழக்கம். திருவேந்தபுரத்துல கருட நதி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எம்பெருமானுடைய விபூதியானபடினாலே இதெல்லாம் எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்றதாம் அப்படின்னு. சென்னல் கவரி வீசன்னு திருக்குழந்தையில சொன்னார் இல்லையா, காவேரி கரையில சென்னல் எல்லாம் கவரி வீசுகிறது அப்படின்னு. அதனால் அப்படி எல்லாத்தோடையும் சேர்ந்து எம்பெருமானை அனுபவிப்போம். பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே அப்படின்னு மனசே நீ வா என்பதாக கூப்பிடுகிறார். அடுத்த பாசுரமும் திருக்கோவலூர் தான். அதுல எம்பெருமானுக்கு இந்த ஊர் எப்படி ரட்சகமா இருக்கு, எம்பெருமான் எப்படி ரட்சகனாக விபவாவதாரத்திலே ஆனா அவனுக்கு இந்த ஊர் எப்படி ரட்சகமாக இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அடுத்ததிலே சாதிக்கிறார். வற்புடைய வரை நெடுந்தோள் மன்னர் மாளா வடிவாய மழுவேந்தி உலகமாண்டு வெற்புடைய நெடுங்கடலுள் தனி வேலுய்த்த வேள் முதலா வென்றான் ஓர் விந்தமேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்டா கடிபொழில் சூழ் நெடுமருகில் கமலவேலி பொற்புடைய மலையறையன் பணிய நின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. முன்னொரு சமயம் பரசுராம அவதாரத்துல வற்புடைய வரை நெடுந்தோள் மன்னர் மாளா, பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் பரசுராமர் வந்து கையில அழகான ஒரு பரசு கோடாலியை கையில எடுத்துக்கொண்டார். அந்த மன்னர்களை எல்லாம் மாய்த்தார். அவர்கள் எல்லாம் வற்புடைய வரை நெடுந்தோள், அதாவது நல்ல பலமுடைய மலை போல இருக்கக்கூடிய தோள்களை உடையவர்கள், பெரிய பெரிய ராஜாக்கள்.
அந்த ராஜாக்கள் அழியும்படியாக வடிவாய மழுவேந்தி அழகான பரசுவை ஆயுதத்தை கோடாரியை கையில் ஏந்தினார் பரசுராம பெருமாள். அப்புறம் உலகமாண்டு உலகத்தை எல்லாம் ரட்சித்து துஷ்ட ராஜாக்களை ஒழித்து உலகத்தை ரட்சித்தார் அப்படின்னு மட்டுமல்ல, பரசுராம அவதார சமயத்திலேயே ஸ்ரீராம அவதாரம் எடுத்து உலகத்தை பல வருஷ காலம் ஆண்டு தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி ரட்சித்தார். வெற்புடைய நெடுங்கடலுள் தனி வேலுய்த்த வேள் முதலா வென்றான் ஊர் விந்தமேய. அதுக்கப்புறம் இந்த பெருமான் இருக்கானே கண்ணான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் பண்ணும் பொழுது அப்போ அதுல முருகன் அப்படின்னு சுப்பிரமணியன் முருகன் சொல்றாரு இல்லையோ, அவரை ஜெயித்தான் எம்பெருமான். வெற்புடைய அப்படின்னு வெற்புனா மலைன்னு அர்த்தம். ஒரு மலை கடலுக்குள்ள இருக்கு. இப்ப கடலுக்குள்ள நிறைய மலை இருக்கும். அது மாதிரி மலை கடலுக்குள்ள இருக்க அந்த மலையை தன்னுடைய வேளாலே குத்தி காமிக்கிறாராம் இந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிற முருகன் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. மலைகள் எல்லாம் கடலுக்குள்ள போய் ஒன்னு ரெண்டு மலை ஒய்ஞ்சுன்னு இருக்கு. அதாவது இந்திரன் என்ன பண்ணார், மலையெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சார் வஜ்ராயுதத்தினால. அப்ப சில மலை கடலுக்குள்ள போய் ஒய்ஞ்சுன்னு இருக்கு. அப்படி கடலுக்குள்ள ஒய்ஞ்சின்ற மலையை சுப்பிரமணியர் அதாவது முருகன் எடுத்து காமிக்க தன்னுடைய வேலை செலுத்தி. ஏன்னா இவர் தேவசேனாதிபதியின் பெயர் இருக்கு. தேவசேனாபதி ஆரம்பினால தன்னுடைய வேலை செலுத்தி அந்த மலையை அவர் எடுத்து காமிப்பாராம். இங்க இருக்கு மலை அப்படின்னு வரான். அப்படி பராக்கிரமம் உள்ள அந்த முருகன் இருக்காரே, அவரே ஸ்ரீ கிருஷ்ணனோடு கூட யுத்தம் பண்ணி பானாசுர யுத்தத்துல அவர் தோற்று போனார் அப்படின்னு இருக்கு. அதை சொல்ற வெற்புடைய நெடும் கடலுள் தனிவேலுய்த்த வேள். மலை இருக்கக்கூடிய கடலுக்குள்ளே தன்னுடைய வேலையை செலுத்திய ஒரு வேள், ஒரு அழகானவன் அர்த்தம். முருகன் அழகானவர் அப்படின்னு பிரசித்த மொழியோ. வேள் முதலா வென்ற அனூர். அப்படி முருகன் இன்னும் கூட யார் யார் இருக்காளோ எல்லாரையும் வென்றவன் கண்ணன். அவனுடைய ஊர் விந்தை மேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட. அது மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயுமே காவல் தெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த திருக்கோவிலூர்லயும் காவல் தெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். துர்கா தேவி தான் காவல் தெய்வமா இருக்காளாம். அவள் விந்தை மேய, நல்ல விந்தை மேயன விந்திய மலையிலே தவம் புரிந்தவள். நான் காவல் தெய்வமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவம் பண்ணி தான் அவ இந்த ஸ்தானத்தை அடைஞ்சிருக்காள். அப்புறம் கற்புடைய அப்படின்னா நல்ல ஞானம் உடையவள்னு அர்த்தம். ரட்சிக்கணும்னா யாரை ரட்சிக்கணும், எப்படி ரட்சிக்கணும், பெருமாள் இருக்கிற ஊர்ல எப்படி நடந்துக்கணும், மற்ற ஊர்ல எப்படி நடந்துக்கணும் எல்லாம் அவளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஞானத்தோடு இருப்பவள். மடக்கண்ணி காவல் பூண்ட அப்படின்னா பிடிவாதத்தோடு இருப்பவள். அந்த ரட்சணம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடியவள். கன்னி அப்படிங்கிறபடினாலே எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவளாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட துர்கா தேவி அவள் காவல் பூண்ட. அவள் காவல் வேஷத்திலே இருக்கக்கூடியவர். எல்லா ஊர்லயுமே வெளியில ஸ்ரீரங்கத்துல கூட உண்டு. அந்த ஊர் எல்லையில எல்லையம்மன் அப்படின்னு சொல்லுவா. எல்லை கோடியில ஒரு தெய்வம் ஒண்ணு இருக்கும். அந்த ஊரை காப்பாத்துறதுக்காக லங்கால இருந்ததுன்னு சொல்றா இல்லையோ, அந்த மாதிரியாக துர்கா தேவி தான் அந்த மாதிரி இருக்கலாம். அவளோட காவலோடு கூட இருக்கு எது இந்த ஊர். கடிப்பொழில் சூழ் அழகான உத்தியானங்கள் தோட்டங்களோடு சூழ்ந்து இருக்கு. நெடுமருகில் நண்ட நீண்ட வீதிகள்லாம் இருக்கு. கமலவேலி தாமரையோட இருக்கக்கூடிய தடாகங்கள் அதெல்லாம் வேலியா இருக்கு. பொற்புடைய மலையறையன் பரியன் என்ற ரொம்ப மலையறையன். அந்த மலைக்கு சுவாமிகள் பக்கத்துல மலையெல்லாம் இருக்கு. அந்த மலைக்கு அந்தந்த மலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டா மலைவாசி ஜனங்கள்லாம் இருப்பா. அவளுக்கு ராஜாக்கள்லாம் இருப்பா. மலைவாசி ஜனங்கள் குரூப்பா இருப்பா. அவளுடைய அரசன் இருப்பான். அந்த அரசன் இந்த பெருமாள் விட்டு பக்தியோட சேவிப்பானாம். இங்க திருக்கோவிலூர்ல சேவிப்பானாம். பொற்புடைய மலை அரையன்னா சுவாமின்னு அர்த்தம். பொற்பு உடைய அப்படின்னா நல்லா செழிப்போட, அப்படி மலை எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி செறிவோடு கூட இருக்கக்கூடிய மலைவாசி ஜனங்களுக்கு சுவாமியா இருக்கக்கூடிய அரசனாக இருக்கக்கூடியவன். அவன் பணிய நின்ற அவன் இந்த திருக்கோவிலூர் கைகூப்பி எம்பெருமானை சேவிச்சுட்டு போவானா. அப்படி இருக்கக்கூடிய பூங்கோவிலூர் தொழுதும் போது நெஞ்சே அப்படின்னு மறுபடியும் திருக்கோவிலூருடைய வைபவத்தை அழகாக சொல்ற. பரசுராம பெருமாள் துஷ்டர்களை எல்லாம் ஒழித்து நல்ல ராஜ்யத்தை நடத்தி காமித்தார். அவர்கள் நல்ல பெரிய பெரிய மகாராஜாக்கள். கார்த்தவீரியன் ஒருத்தன் இருந்தான். உனக்கு 20 கை. ராவணனையே ஜெயிச்சவன். யுத்தத்துல ராவணனை பிடிச்சி ஜெயில போட்டான். கடைசியில
ராவனுடைய அப்பாவோ தாத்தாவோ வந்துதான் மீட்டுன்னு போனார் அப்படின்னு இருக்கு. அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி. அவன் கைகளை எல்லாம் அறுத்து தள்ளினார் பரசுராம பெருமாள். ஏன்னா கார்த்திகேயாஜன சில பரசுராமருடைய அப்பாவை கொண்டுட்டான். அதனால எப்போ ராஜாக்கள்லாம் தங்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு யார வேணா கொல்றதுன்னு ஆரம்பிக்கிறாளோ, அதர்மம் பண்றாளோ, அப்ப அவளை ஒழிக்கணும்னு ஆரம்பிச்ச. இந்த ராஜாக்கள்லாம் ஒழிச்ச. அதான் வற்புடைய வரை நெடுந்தோள் மன்னர் மாலை, நல்ல பெரிய தோல், மலை மாதிரி 20 தோளோட இருந்தவன் கார்த்திகேயன். நல்ல பலத்தோடு இருந்தவன் கார்த்திகேயனுக்கு. கார்த்திகேய அர்ஜுனன் பேர் அவனுக்கு. மகாபராக்கிரமசாலி. நான் தான் சொன்னேன், ராவணனே பிடிச்சு போட்டான். அதனாலே அவர்கள்லாம் அழியும்படியாக பரசுராமர் இருந்தார். அவர் கையில ஒரு மழுனா கோடாலி வச்சுட்டு இருந்தார் இல்லையா. வடிவாய மழுவே எந்த வடிவாயனா அழகானன்னு அர்த்தம். எல்லாரையும் கொல்றதுக்கு அழகா ஒரு கோடாலி வச்சிருந்தாருனார். எல்லாரையும் கொல்றதுக்கு கோடாலி இருந்தா போதும், அது என்ன அழகா ஒரு கோடாலி இருந்தாதான் எல்லாரும் கொல்ல முடியுமாண்ணா அப்படின்னா, அவர் கோடாலி வச்சுட்டு இருந்தார். ஆனா இப்ப ஆழ்வார் அனுபவிக்கும் போது எம்பெருமானுடைய ஆயுதத்தை ஆழ்வார்கள்லாம் பூஷணமா தான் அனுபவிப்பார்கள். சங்க சக்கரம் அப்படின்னா அது ஆயுதமா இருந்தா கூட நம்மை பொறுத்தவரை அதெல்லாம் அலங்காரம், திவ்ய பூஷணங்கள். அந்த மாதிரி பரசுராமர் கையில கோடாலி அப்படிங்கிறது அவருக்கு பூஷணமா ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறதா. அதனால வடிவாய மழுவே ஏந்தி உலகமாண்டு அதன் மூலமாக லோகத்தை ரட்சித்தவன் அர்த்தம். ஆனா அந்த அர்த்தம் சொல்றதை காட்டிலும் ராமாவதாரத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர் தான் ரொம்ப காலம் உலகத்தை ஆண்டு இருந்தவர் அப்படிங்கிறபடினால. மழுவேந்தி அப்படிங்கிறது இந்த பரசு அப்படிங்கிறது சிவனுக்கு ஆயுதம். சிவனுக்கு கண்ட பரசுன்னு பெயர். சிவனுக்கு அது ஒரு ஆயுதமா இருக்கு. அந்த ஆயுதத்தை இவர் வச்சுன்னு இருக்கார். அப்ப இது ஒண்ணு பகவானுடைய ஆயுதமா தெரியலையே, இது ரௌத்ரமாச்சே, சிவனுடைய ஆயுதமாச்சே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். எல்லா ஆயுதமும் பகவானுக்கு உண்டு. பகவான் கையில இருந்தா அது அழகாகவும் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அதையும் சேர்த்து பாடுறார். வடிவாய மழுவே ஏந்தி உலகமாண்டு வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் வைத்த வேள் முதலா வென்ற ஆனூர். முருகன் முதலிவரை ஜெயித்தவர்கள் பானாசுர யுத்தத்திலே அப்படின்னு. நேர் சரிந்தான் கொடிக்கோழி கொண்டான் அப்படின்னா சொல்றாள். நேர் சரிந்தான் எரியும் அனலோன், நேர் சரிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் சரிவானன் திந்தோள் கொண்டவன்றே. நேர் சரிந்தான் கொடிக்கோழி கொண்டான், கொடியில கோழி வச்சுட்டு இருக்கானே அவனும் நேரம் ஓடி போனான் அப்படின்னு சொல்ற மாதிரியாக. முதல்ல ஓடி போனவர் இருக்காரு இல்லையோ, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் வைத்த, கடலுக்குள்ள மலை ஒதுங்கி இருக்கும்போது அந்த மலைக்கு மேலே தன்னுடைய வேலை செலுத்தினவர் அப்படின்னு. அவர் அந்த வைபவம் ஒண்ணு இருக்கு. அவ பர்வத்தங்கள்ல அந்த மாதிரி இருக்கும்போது பர்வத்தங்களை எல்லாம் இந்திரன் ஹிம்சை பண்ண வெட்டினான். அப்போ சமுத்திரத்துக்குள்ள போக இவர் தான் எடுத்து காமிச்சார் அப்படின்னு இருக்கு. இந்திரனுடைய வஜ்ர ஆயுதத்துல முடியாது கூட இவருடைய வேல் ஆயுதத்துல முடிவான். வெற்றுவேல் வீரவேல்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு வேல் ஒண்ணு வச்சுட்டு இருக்க. அப்ப தனி வேல் உய்த்த வேல், இரண்டாவது வேல். முதல்ல வேல், அப்புறம் வேல். தமிழ்நாடு சொல்லுவார் அடிக்கடி அந்த மாதிரி 4000 தெய்வ பிரபந்தத்துல எத்தனை வேடிக்கை இருக்குன்னு. இப்ப வேல்னா மன்மதன் அர்த்தம். ரெண்டாவது வேல் அப்படிங்கிறது மன்மதன் போல இருக்கானா, முருகன்னாலே அழகன் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றான். அழகாக இருக்கக்கூடியவன், பருவத்தாலும் வீரியத்தாலும் எல்லாத்தாலையும் ரொம்ப எல்லாரையும் கவரக்கூடியவன். முதலா வென்ற ஆனோர், அப்படி முருகன் முதலிய எல்லாகளையும் வென்ற பானாசுர யுத்தத்திலே ஜெயித்தவன் அவன் இருக்கக்கூடிய ஊர் இந்த ஊர் அப்படின்னார். கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட, அதுக்கு முன்னாடி விந்தை மேய, விந்தி மலையிலே தபஸ் பண்ண அப்படின்னு அர்த்தம். தான் காவல் போன வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தபஸ் பண்ணிட்டு இந்த காவல் தெய்வமாக இருக்கலாம். காவல் தெய்வமா இருக்கணும்னா அதுவும் ஒரு தபஸ் பண்ணாதானே கிடைக்கும். அப்படி தபஸ் பண்ணிட்டு வந்திருக்காள் அவள். கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட, நல்ல ஞானத்தோடு கூட இருக்கக்கூடியவள். நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஸ்ரீரங்கத்தெல்லாம் இருக்காருன்னு. அந்தந்த ஊர்ல அந்தந்த பெருமையோடு இருக்கார். பெருமாள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த ஊருக்காரா மொத்த பேருக்கும் காவல் தெய்வம் தான் பெருந்தெய்வமா இருக்கும். ரொம்ப பெருந்தெய்வமா கொண்டாடுவார்கள். கிராமங்கள்லாம் பார்த்தா தெரியும். ஆனா பெருமாள் இருந்துட்டார் அப்படின்னா அந்த பெருமாளுடைய பெருமை, இவர் பெருமாளுக்கு காவல் அப்படிங்கிற பெயர்ல இவர் இருப்பார். பெருமாள் தான் உண்மையான பெருமாளாக தெய்வமாக இருப்பார். பல கிராமங்கள்ல அப்படிதான்.
நாவல் பக்கத்துலலாம் இந்த காவல் தெய்வம் உண்டு. பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் ஆன உடனே இங்கிருந்து ஒரு மாலை போகணும் அங்க. அதுக்கப்புறம் அங்க உற்சவம் நடக்கும். அங்க உற்சவத்துக்காக பெருமாள் கிட்ட இருந்து சில மாலை போறது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட சிலதெல்லாம் அனுகிரகம் மாதிரி போகும். சமயபுரம் மாரியம்மன் ஸ்ரீரங்கத்துக்கு வருவார். அப்ப ரங்கநாதன் கிட்ட இருந்து அவருக்கு மரியாதை எல்லாம் போகும். வரிசைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாரியம்மன் தங்கையானபடினாலே. வெறும் துர்கா தேவி அப்படிங்கிறவங்க தங்கையா தானே இருக்கார். கிருஷ்ணாவதாரத்துல காவல் தெய்வம்னா கிருஷ்ணாவதாரத்துல ஸ்பஷ்டமான காவல் தெய்வமா இருந்தார் அவர். கண்ணனை கொண்டு போய் கோகுலத்துல விட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு குழந்தைய பெண் குழந்தைய எடுத்துக்கொண்டு வந்தா கம்சன் அந்த பெண் குழந்தைய கொல்றேன்னு போக சிரிச்சுட்டே போய் உன்னை கொல்லக்கூடியன்னு வேற எங்கேயோ வளர்ந்துட்டு இருக்காண்டா முட்டாளேன்னு சொல்லிட்டு போனவர். அப்ப கண்ணன் பிறந்த போது கண்ணனுக்கு காவல் தெய்வமா இருந்தவர் அவர் தானே. அந்த குழந்தைய காப்பாத்தி இங்க வந்து கம்சன் கிட்ட அவனையும் ஏமாத்திட்டு போனவர். அதனால அன்னிலேருந்து ஆரம்பிச்சு அவருடைய காவல்ங்கிறது ரொம்ப பிரசித்தமா இருக்கான். அப்படிப்பட்டவர் ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் அந்த கிருஷ்ணாவதார பெருமையோடு கூட. ஏன்னா கிருஷ்ணனே என்ன சொல்றான்னு கேட்டா, முன்னாடி நீ இந்த மாதிரி வந்து பண்ணு ஆனா உன்னை காவல் தெய்வம்னு எல்லாரும் வச்சு கொண்டாடுவாங்கிறான் கண்ணன். நான் அவதாரம் பண்ண போறேன், நான் இங்க அவதாரம் பண்ண போறேன் மதுரையில, நீ அங்க போய் ஒரு அவதாரத்தை பண்ணு. அப்படி அவதாரம் பண்ணி பண்ணா துர்கேதி விஜயேதி வைஷ்ணவி, துர்கா விஜயி வைஷ்ணவி அப்படின்னு, விஜயா வைஷ்ணவி அப்படின்னு என்னென்னமோ பெயரெல்லாம் உனக்கு சொல்வார்கள். நல்ல நல்ல பெயரெல்லாம் சொல்லி எல்லா ஊர்லயும் உன்னை காவல் தெய்வமா வச்சு கொண்டாடுவார்கள். இப்போ எனக்கே காவலா இருந்தியோ அப்போ உன்னை காவல் தெய்வமாக கொண்டாடுவார்கள். கண்ணன் அனுகிரகம் பண்ணியிருக்கான். அதனால இவள் தபஸ்னாலையும் கண்ணன் அனுகிரகத்தினாலையும் இவள் கற்புடைய. அதனால யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்லாம் தெரியும். அந்த ஞானத்தோடு கூட, கற்புனா ஞானம்னு அர்த்தம், கற்றல்னு சொல்லுவா தமிழ்ல, கற்கை படித்தல்னு அர்த்தம், கற்பு ஞானம். அதனால அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி அவள் இருப்பாள். அப்புறம் மடம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பற்றிற்று விடாதொழிகை. அவள் செய்யற காரியத்தை அழகா செய்யக்கூடியவன் அர்த்தம். அதை ஒரு நாளும் விட மாட்டாள். கற்புடைய மடக்கண்ணி. கண்ணின்னு சொன்னது எம்பெருமானுக்கு விதயமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். காவல் பூண்ட கடிபொழில் சோழ் நெடுமருகில் கமலவேலி. நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய உத்தியானங்கள் சூழ்ந்து இருக்கு. ஆக அது ஒரு அழகா இருக்குங்கிறது மாத்திரம் இல்லாமல் அது ஒரு வேலியாக பாதுகாப்பாக இருக்கு. நெடுமருகில் கமலவேலி அப்படின்னு தாமரை பூவே வேலியா இருக்கான். தாமரை பூவாலேயே வேலி கட்டினா என்னமோ அந்த மாதிரி இருக்கு. நெடுமருகில் அப்படின்னா அகலமும் நீளமும் உடைய திருவீதிகளே உடையவன் அப்படின்னு. அப்புறம் கமலவேலி, நெடுனா நீண்டன்னு அர்த்தம், நீண்டதான மருகில்னா வீதின்னு அர்த்தமா இருக்கும் போலக்கு. புகுந்தாரை திருவீதிதான் ஆயாம விஸ்தாரங்கள்னாலே தரிசனீயமாய் உள்ளு புகுறாதபடி துவக்க வற்றாயிருக்கை. யார ஆசையோட பார்க்கணும் வராளோ அவளுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இந்த தோட்டங்கள், இந்த வீதிகள் எல்லாமே. யார் வேற எண்ணத்துல வராளோ அவளுக்கெல்லாம் இங்க கிட்ட வர முடியாத பண்ணி எம்பெருமானுக்கு பாதுகாப்பாக இருக்குமா இதெல்லாம். ஐயோ இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய வீதியா, இதை தாண்டி யார் போறது அப்படின்னு நினைப்பான். நடுவில் இத்தனை தோட்டங்களா, இத்தனை தோட்டத்தை தாண்டி யார் போறது, ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு நினைப்பான். ரொம்ப தூரம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு தூரம் யார் நடக்கிறதுனோ சாமானியமா. ஆனால் எம்பெருமானை நினைச்சுட்டு போறோம், இவ்வளவு தூரம் நடந்து போய் எம்பெருமானை சேவிக்கிறதே பெரிய பாக்கியம் அப்படின்னு திருமணிக்கு நடந்தே போறா இல்லையா. அந்த மாதிரியாக கடிபொழில் சோழ் நெடுமறிகள் கமலவேலி பொற்புடைய மலை அரையன் பனிய நின்ற. நல்ல செறிந்து இருக்கக்கூடிய மலைகளுக்கு அந்த மலைவாசிகளுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன், ராஜாவாக இருக்கக்கூடியவன். அங்கங்க காட்டுவாசி ஜனங்களுக்கெல்லாம் குலதெய்வம் இருக்கும் கட்டாயம். அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் குலதெய்வம். திருமாலிருஞ்சோலை மலையில அங்க இருக்கக்கூடிய வேடர்களுக்கெல்லாம் அந்த பெருமாள் அவர் தான் குலதெய்வம். அப்புறம் ஸ்ரீமத் அகோபில கஷேத்திரத்துல அங்க இருக்கிற கள்ளர்களுக்கெல்லாம் அவர் தான் குலதெய்வம். அந்த மாதிரி இங்க இருக்கிற மலைவாசி ஜனங்களுக்கெல்லாம் இவர் தான் குலதெய்வம். அந்த ராஜா அடிக்கடி வந்து பணிய நின்ற அப்படின்னு எம்பெருமானை ஆசிரியத்து நிக்கிறானோ அப்படின்னு. பூங்கோவலூர் தொழுதும் போடுலஞ்சே. எம்பெருமான் இருக்கட்டும், அந்த எம்பெருமானுடைய ஆச்சரியமான அந்த திவ்ய தேசமே நமக்கு போக்கியமாக இருக்கிறது. ஆகியாலே மனசே நீ வா அப்படிங்கிற. உண்ண போறாய் என்பாரை போலே அழைக்கிறார். சாப்பிடறதுக்கு பாடு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாரா மனசை பார்த்து. ஆகாரத்துக்கு வான்னு கூப்பிடுறாள்.
அந்த மாதிரி மனசே திருக்கோவலூரை அனுபவிக்கலாம், நீ வா என்பதாக மனசை கூட்டுக்கொண்டு திருக்கோவலூர் அனுபவத்திலே ஆழ்வார் இறங்கி இருக்கிறார். இந்த 2 பாசுரங்கள்ல நாம் இதை பார்த்தோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.